இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் கேசரி தாங்க. இதுக்கு நான் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதை தூளை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வறுக்காத ரவை 100 கிராம் எடுத்து 3 ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டு நறுக்கின ஆப்பிளையும் நல்லா பொடியாக கட் பண்ண ஆப்பிளையும் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு இதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு 3 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துடலாம். இதில் பாதாம், முந்திரி, உலர் திராட்சை இது நல்லா நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு இந்த நெய்யிலே நம்ம ரவையை நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க ரவையும் இதில் நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை எடுத்த கப்லேயே 3 கப்பு தண்ணி நம்ம சேர்த்து இந்த கேசரியை நம்ம கலந்துடலாம். கேசரி நல்லா 3 கப்பு தண்ணி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்த பிறகு அடித்து வச்ச ஆப்பிளையும் நம்ம இதை உள்ளே சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சுகர் வந்து நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்க வந்து 200 கிராம் போல். அப்போ நான் 150 கிராம் சக்கரை எடுத்துருக்கேன். இதே நல்லா உள்ளே விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க உலர் திராட்சையை நம்ம இதில் உள்ள கடைசியாக சேர்த்து சூப்பரான ஆப்பிள் கேசரி ரெடி ஆச்சுங்க. இந்த வீடியோ மறக்காம பார்க்குறவங்க